அன்பும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு கொடானபடி நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலுமா ஆண்டவரே, வேத வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசுங்க. அப்பா, சமத்தில் ஆர்வத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளோடு இடைப்படுகிறார். நாங்கள் வெறுமையாய் வரவில்லை என்று அறிந்திருக்கிறோம். 10 ஆண்டுகளோட நோக்கத்தோடு வந்திருக்கிற அப்பா கொண்டு வந்திருக்கிறேன். என் சமூகத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு என் சமூக பயத்தோடு பக்தியோடு நாங்கள் இருந்து வார்த்தைகளை கேட்டு உங்களை பெருநடைய கத்த திருவைத்தாங்கப்பா. எல்லாம் மகிமை வகை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். कृपया सब बैठ जाइए। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். प्रभु की पवित्र नाम की महिमा हो। நாளில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய நல்வாழ்த்துக்கள். आज के दिन से जगह पे आए प्रभु यीशु मसीह के नाम से शुभकामना देता हूँ। எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? आप सब खुश हो ना? எல்லாம் அல்லேலூயா சொல்லுவோமா? सारे लोग हालेलुया बोलेंगे। எல்லாம் வேர்த்து உற்சாகமா மூன்று முறை அல்லேலூயா சொல்லலாம். अच्छा ऊंचाई के साथ 3 बार हालेलुया बोलेंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीर्वाद करे। நான் தினந்தோறும் வந்து என்னுடைய வேத பகுதியை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். देखो प्रतिदिन मैं जब बाइबल पढ़ता हूँ, परमेश्वर जो वचन से मेरे से बात करते हैं वो मैं आपको बताना चाहता हूँ। நான் வாசிக்கும் பொழுது கேள்வியோடு கூட நான் வாசிப்பேன். मैं जब पढ़ता हूँ तो मैं सवाल के साथ पढ़ता हूँ। ஏன் இந்த சம்பவம் இப்படி நடந்தது? क्यों ऐसा संभव हुआ? இதுக்கு தீர்வு என்ன? इसका அப்படின்னு சொல்லி நான் ஆராய்ச்சி பண்ணி படிப்பேன். ऐसे मैं जांच करके पढ़ता हूँ। அப்படி படித்த பகுதியிலிருந்து தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினதை இந்த நாளில் உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். देखो इस तरीके से जो भाग जो मैं पढ़ा रही हूँ इसमें आपको बताना चाहता हूँ। இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு देखो आज का हम लोग के समाचार का टॉपिक है மற்றவர்களின் தியாகத்தை மதிக்க வேண்டும். देखो जो दूसरे लोग का जो त्याग है उसको आदर करना We हमें। must respect the sacrifice of others. देखो जो दूसरे लोग जो त्याग करते हैं उसको देख के हमें आदर करना चाहिए। என்று சொல்லி தலைப்பில் நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க இருக்கிறோம். ऐसे दुख के टॉपिक के बारे में हम ध्यान करने वाले हैं। இந்த இடத்துல நம்ம வேதத்தை நம்ம வாசித்தோம். इस जगह में बाइबल वचन हमें पढ़े। அந்த வசனத்துல இப்படியா சொல்லப்படுகிறது. उस वचन में इस तरीके से कहा गया है। இப்படி தாவீது பார்ப்பது யுத்த களத்திலே இருக்கிறார். देखो दाऊद जो युद्ध के काल में है। அங்க வந்து பெலிஸ்தர்களும் வந்து அவங்களுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி இருக்கிறார். देखो பாலஸ்தீन लोग भी उनके विरोध खड़े हुए थे दाऊद। எருசலேமை முற்றிலுமாய் அவங்க வந்து சூழ்ந்து இருக்கிறார். देखो यरूशलेम में आजू-बाजू घेरे हुए लोग थे वो। எருசலேமில் இருக்கிற ஒலிவ வாசல்ல நல்ல ஒரு கிணறு இருக்கும். देखो जो यरूशलेम में देखो तो अच्छे कुएं होंगे। அந்த கிணற்று தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். देखो उस कुआं का पानी बहुत टेस्ट लगेगा। அதனால அந்த இடத்தை சுற்றிலுமாய் பெலிஸ்தர் வந்து சூழ்ந்து இருக்கிறார். देखो उस जगह पे आजू-बाजू घेर चुके हैं फिलिस्तीन लोग। அதனால தாவீதும் அவருடைய யுத்த வீரர்களும் அந்த பாளையத்தில் வெளியே இருக்கிறார். देखो दाऊद के लोग जो वीर लोग के बाहर थे उसमें से தாவீதுக்கு அந்த ஒலிவ வாசல்ல அந்த கிணற்று தண்ணீர் மேல ஆவல் கொண்டான் வசனம் சொல்லுகிறது. देखो दाऊद उस जो कुएं के ऊपर उसने ध्यान किया ऐसा कहा गया है। ஆசை ஆயிடுச்சு அந்த தண்ணி குடிக்கணும். देखो इच्छा हुई पानी पीने के लिए। அதனால தண்ணீர் இல்லாத போது தண்ணீருடைய அருமை நமக்கு தெரியும். देखो जब पानी नहीं होता है तभी पानी का मुख्य क्या पता चलता है। அந்த தண்ணி ரொம்ப இன்பமா இருக்கும். पानी बहुत मीठा लगा, अच्छा लगा। நானும் பார்த்தது अनेक இடத்துல போய் अनेक விதமான தண்ணீரை நான் குடிக்கிறேன். देखो मैं भी अनेक जगह पे जाता हूँ, अनेक प्रकार के पानी पीता हूँ। அதுல ரொம்ப அற்புதமான ஒரு தண்ணீர் வந்து ஒரு கிணற்றுல நான் குடிச்ச ஒரு முறை. देखो एक अद्भुत कुएं में से कच्चा पानी मैंने पिया था। நம்முடைய சபையிலிருந்து நம்ம சபையில ஞானஸ்தானம் எடுத்த ஜெகன் நம்முடைய அக்கா வந்து நாகர்கோயில் இருக்காங்க. देखो हमारे कलीसिया में से जो जगन भाई थे उसके बहन नागरकोइल में थे। அவங்க பேச்சிப்பாறை இடத்துல ஒரு மலை பகுதியில வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. तो पेचीपार जगह पे वो पहाड़ के वहां पर रहते थे। அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் எங்களை அழைத்து கொண்டு उनके வந்தாங்க. घर पे मुझे ले गए एक बार। நாங்க வந்து நாகர்கோயில 12 நாள் தங்கி இருந்தோம். देखो नागरकोइल में हमारा 3 रहते वहां पर। அப்ப அவங்க வீட்டுக்கு எங்களுக்கு விருந்துக்காக எங்களை கூட்டிட்டு போனாங்க. देखो उन्हें दावत के लिए हमें बुलाया वहां पर। அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. देखो वहां का जो एटमॉस्फेयर बहुत अच्छा है। அழகான பச்சை சேது நல்ல எல்லா ரப்பர் மரம் அங்க இருந்தது. देखो पूरा रबर का पेड़ था, अच्छा हरा भरा था। அந்த வீட்டுக்கு அருமையான காம்பவுண்ட். देखो अच्छा घर का अच्छा कंपाउंड அப்படியே மூங்கில்ல வந்து அழகா காம்பவுண்ட் போட்டுருக்காங்க. अच्छा कंपाउंड डाला हुआ था।
था उस जगह पे। அதுல अनेक அந்த ஆயிரக்கணக்கான வந்து மரங்கள் மரங்கள் இருக்கு, அந்த ரப்பர் மரம் இருக்கு. देखो उस जगह पे हजारों पेड़ थे, रबर का भी पेड़ था उसमें। அதுல நல்ல ஒரு வந்து சின்னதா அழகா வீடு கட்டி இருக்காங்க. देखो उसमें से छोटा घर बांधा हुआ था। வீட்டுக்கு முன்பதாக ஒரு கிணறு வெட்டி இருந்தாங்க. देखो उस घर के बाजू में तो कुआं खोदा हुआ था। அந்த கிணறு வெட்டி அதுக்குள்ள அழகா அந்த ரிங் எல்லாம் இறக்கி வச்சிருந்தாங்க. देखो कुआं को खोद के उस जगह पे कुआं बना के रखा हुआ था, रिंग डाला हुआ था। அந்த கிணத்துல ஏதோ டஸ்ட் மரத்தோட டஸ்ட் விடக்கூடாதுன்னு சொல்லி அழகா நெட் போத்தி வச்சிருக்காங்க. देखो पेड़ का डस्ट अंदर ना गिरे इसलिए कुएं के ऊपर नेट लगाया हुआ था। அந்த கிணறை பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. तो कुएं को देखकर तो बहुत अट्रैक्टिव लगा। அவ்வளவு ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா இருந்துச்சு. उसका क्लीन और अच्छा था। தண்ணீர் எப்படி இருக்கும், உப்பு தண்ணியோ எப்படி இருக்கும்னு சொல்லி தண்ணீரை சேர்த்து குடித்தா அவ்வளோ அமிர்தம் போல இருந்தது. देखो पानी और नमक का पानी ऐसे मिला के तो बहुत अच्छा लगा, ரொம்ப இன்பமா இருந்துச்சு. बहुत मीठा लगा। என்னோட பிள்ளைகள் எல்லாம் கேட்டா இப்ப கூட சொல்லுவாங்க அவ்வளோ இன்பமா இருந்துச்சு. देखो कभी भी हमारे बच्चे लोग को पूछेंगे बहुत मीठा लगे, सब बोलेंगे। ஆகையால இப்படிப்பட்ட சில நேரத்துல தண்ணீர் மேல கூட ஆர்வம் உண்டாகுது, ஆவல் உண்டாகுது. देखो ऐसे हमने एक बार पानी के ऊपर भी इच्छा लगती है हमें पीने के लिए। ஒரு சிலர் சொல்றாங்க எங்களுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்ல பாஸ்டர், குலாப் ஜாமுன் மேல தான் எங்களுக்கு ரொம்ப விருப்பம். देखो कुछ लोग पहले वो सब को इच्छा नहीं, को गुलाब जामुन अच्छा लगता है, इच्छा लगता है। ஒரு சிலர் சொல்றாங்க இல்ல பாஸ்டர் எங்களுக்கு பிரியாணி மேல தான் வந்து ரொம்ப விருப்பம். देखो कुछ लोग कहते हैं पास्टर जी हमको बिरयानी अच्छा लगता है। பெங்களூர் பட்டணத்துல எல்லாம் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா காயின் பரோட்டா செய்வாங்க. देखो बेंगलुरु में देखो तो काइन परोठा बनाते हैं। ரொம்ப குட்டியா இருக்கும் அந்த இவ்வளவு தான் இருக்கும் அந்த பரோட்டா. देखो छोटा ही रहता है वो परोठा। அந்த காயின் பரோட்டா வந்து எங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. देखो काइन परोठा मेरे बच्चे लोग अच्छा खाते हैं। பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸ். बेंगलुरु में फेमस है। இப்படி ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த மேல ஒரு ஆர்வம் உண்டாகும். देखो अनेक लोग को अनेक के ऊपर इच्छा रहती है। எப்பனாலும் அதை விரும்பி வந்து சாப்பிடணும்னு சொல்லி ஆசை உண்டாகும். देखो अनेक बार इच्छा होती है खाने के लिए। அது போல தாவீதுக்கு ஒரு ஆர்வம் உண்டாச்சு. என்ன ஆர்வம் உண்டாச்சுன்னா அந்த ஒலிமுக வாசல்ல இருக்கிற தண்ணீரை குடிக்கணும்னு ஆர்வம் உண்டாச்சு. देखो दाऊद को भी ऐसा इच्छा लगा कि ओलिव का जो कुआं का था उसका पानी पीने के लिए। ஆனா பெலிஸ்தர்கள் பாளையம் பயங்கர பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. देखो फिलिस्तीन के लोग भयंकर उस जगह पे நுழைஞ்சா யார் போனாலும் இஸ்ரவேல் ஜனங்க யார் போனாலும் வெட்டி போட்டுருவாங்க. देखो उस जगह पे कोई भी जाए तो इस्राएल लोग को मार देते அப்ப थे। மீகாருக்கு பயங்கரமான ஆபத்தான ஒரு சூழ்நிலை. देखो भयंकर कठिन परिस्थिति उस जगह पे थी। அப்ப தாவீது ஒரு விண்ணப்பமா சொல்றான் யுத்த வீரர்கள் இடத்துல, देखो दाऊद ऐसे विनती करके बोलता है युद्ध அந்த ஒலிமுக வாசல்ல இருக்கிற தண்ணீரை எனக்காக யார் கொண்டு வருவா? देखो ओलिव के जगह पे उस जगह पे कुआं का पानी कौन लेके आएगा मेरे लिए, அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். ऐसा कहता है, ஆசை தான் சொல்லுகிறான். उसका इच्छा कहता है। அதனால 3 யுத்த வீரர்கள் பராக்கிரமசாலிகள் எழுப்பி துணிந்து போய் அந்த வந்துட்டு கிணற்றுல தண்ணீர் சேதி அதற்கு தாவீதுக்கு கொண்டு வருகிறான். देखो दाऊद के जो 3 जो वीर थे पराक्रमशाली वो जाके लेके आए पानी। அதனால அதை கொண்டு வரும்போது அவன் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. देखो लेके जब आए तो उनका मन कष्ट हो गया। அந்த தண்ணீரை அவன் கீழே ஊற்றிடுறான். देखो पानी नीचे डाल देता है वो। நாம வந்து என்ன பண்ணிருக்கோம்? हम उन्हें क्या करते हैं? ஏன் அந்த தண்ணீரை ஊற்றுறாரு? அதுதான் கேள்வி இன்னைக்கு. देखो वो पानी को क्यों डाला, वही सवाल है। அவங்க உயிரை பணையம் வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் கொண்டு வந்தாங்க. देखो वीर इतना उनकी खुद का भी शरीर को नहीं देखा, उन्हें गए वहां पर उसे मर ஏன் அந்த தண்ணீரை வந்து கொண்டு வந்தோன்னா தாவீது குடிக்காம கீழே ஊற்றிட்டார். क्यों वो दाऊद ने पानी को नीचे गिरा। அப்ப அந்த 3 யுத்த வீரர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? देखो तीनों युद्ध वीर का कैसा मन होगा। அதனால நாம கூட கஷ்டப்பட்டு டீ குடுக்குறோம், அது வந்து யாரா கீழே ஊத்திட்டாங்க எப்படி இருக்கும்? जब हमें कष्ट करके चाय देते हो, चाय को भी गिरा देते कैसा लगेगा। இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டாங்க சொல்லி நம்ம ஏதோ ஜூஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம், அது கீழே ஊத்திட்டாங்க எப்படி இருக்கும்? देखो मेहमान हमारे घर पे आते हो, वो जूस देवे, जूस को गिरा देते कैसा लगेगा। கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு நம்ம சமையல் செய்றோம், அதை கீழே கொட்டிட்டாங்க எப்படி இருக்கும்? देखो कष्ट करके मेहनत करके खाना बनाते हो, खाने को गिरा देते कैसा அந்த लगेगा। நாள்ல வந்து அவங்க 3 பேருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? देखो उस दिन में वो 3 वीर का मन कैसा होगा। ஏன் தாவீது அந்த தண்ணீரை கீழே ஊற்றினார்? क्यों वो दाऊद ने पानी को गिरा दिया। சொல்லுங்க, யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. कोई बोल सकते हो, आपको पता हो। இதுதான் என்னுடைய கேள்வி. கேள்வியோடு கூட இந்த வசனத்தை நான் வாசித்தேன். देखो आज ये सवाल आपको ये सवाल के साथ ही मैंने बता தாவீது ஒரு தலைவனா இருக்கிறாரு. देखो दाऊद कहता था தண்ணி வேணும்னு ஆசைப்பட்டாரு. पानी का इच्छा किया அவங்க उसने। 3 பேர் பிரயாசப்பட்டு போய் கொண்டு வந்தாங்க. और वीर ने 3 में मेहनत करके लेके आए पानी। அதை ஏன் கீழே ஊற்றணும்? குடிச்சிருக்கலாம் இல்ல? तो दाऊद ने क्यों पानी को गिरा दिया, पी लेना ஏன் அதை கீழே ஊற்றிட்டார்? क्यों गिरा दिया। யார் சொல்றீங்க? कौन बता सकता है। சொல்லுங்க, தெரிஞ்ச பதில நீங்க சொல்லலாம். தப்பானாலும் பரவாயில்ல. आपको पता है वो जवाब दे सकते हो। கேள்வினால தான் விசுவாசம் வரும். देखो सवाल होगा तभी विश्वास बढ़ेगा। இந்த பகுதியை வாசித்து இருக்கிறீங்களா? ये भाग पढ़ा है இந்த आपने। பகுதியை வாசித்து எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? கையில உயர்த்தி காட்டுங்க. देखो इस भाग को किसने पढ़ा है। வேதத்துல இந்த பகுதியை நான் சொன்ன இந்த பகுதியை எத்தனை பேர் வாசித்து இருக்கிறீங்க?
देखो जो बाइबल वचन पढ़े उस बात को किस किसने पढ़ा है? ரெண்டு மூணு பேர் தான் வாசிக்கிறீங்களா? देखो दो तीन दिन ही पढ़े हैं। பைபிள் படிக்கிறது இல்லையா யாருமே? बाइबल नहीं पढ़ते हो क्या कभी? யார் வாசிக்கிறீங்க? நல்லா கை உயர்த்தி காட்டுங்க. देखो जो पढ़े हो अच्छे हाथ उठा के बताइए। ஒரு சிலர் தான் கை தூக்குறாங்க, ரொம்ப பேருக்கு பைபிள் படிக்கிறது இல்லைன்னா தெரியல. சரி, அப்ப ஏன் ஊத்துனாங்க அந்த தண்ணி? அதுதான் கேள்வி. दाऊद ने क्यों पानी को गिरा वही सवाल யார் சொல்றீங்க? कौन बताएगा? சொல்லுங்க செல்வம். மைக் கொடுங்க, கவியர் மைக் கொடுங்க. சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் கேட்கும். பணைய வச்சு அந்த தண்ணியை கொண்டு வந்தாங்க. அது தாவீதுடைய இருதயத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால அவங்க உயிருக்கு சமமா அந்த தண்ணியை நினைச்சு அவருக்கு கேள்வி. அவன் உயிருக்கு சமமா இருந்துச்சுன்னு சொல்லி அதை குடிக்க மன இல்லாம கீழே விடுங்க. சரி, வேற யார் சொல்றீங்க? கொஞ்சம் நெருக்கமான பதில் தான். வேற யார் சொல்றீங்க? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்ச பதில சொல்லலாம். அதுதான் இந்த நாளுடைய செய்தி. देखो वही आज का समाचार है। தாவீது பெத்லெகேமின் வாசல் அருகே இருந்த அந்த கிணற்று தண்ணீரை குடிக்க விரும்பினார். देखो दाऊद तो बेतलेहम के जगह पे वो जगह पे था, वो पीने के लिए इच्छा किया। அதை கேட்ட மூன்று பராக்கிரமசாலிகள் தைரியத்தோடு கூட எழும்பி போய் என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தாங்க. देखो वो सुनने के वो पराक्रमशाली वीर जाके लेके आए। அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா தலைவர்கள் அவ்வளவு நல்லா மதிப்பாங்க. देखो उन दिनों में देखो तो नेता का अच्छे आदर करते थे। தலைவர் ஏதாச்சும் சொன்னா உயிரை பணைய வச்சு கூட செஞ்சிருவாங்க. देखो नेता लीडर कोई भी बोले तो अपना खून भी चला जावे तो भी करेंगे। ஒரு குரு பக்தி இருந்தது, एक गुरु का भक्ति था, தலைவரோட அந்த பக்தி இருந்தது. एक नेता का मतलब लीडर का मतलब भक्ति था। அதனாலதான் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க போய் கொண்டு வந்தாங்க. देखो इसके लिए उस तरीके से लेके आए थे। நமக்கு தலைவரா இருக்கிற யாருன்னா கேட்டா அப்படி நாம என்ன செய்வோம்? देखो हमें ऐसा कोई लीडर हमारे ऊपर जो लीडर ऐसा पूछेंगे तो क्या करेंगे? ये बिस्लरी தண்ணி கிடையாது, அதை வாங்கி குடிக்கலாமே அவங்க. देखो इधर ही बिस्लरी का पानी वही पी सकते हैं ना। எதுக்கு அவ்வளவு தூரம் போய் பிரயாசப்பட்டு அந்த தண்ணீரை கொண்டாடணும்? क्यों इतना मेहनत करके पानी को लेके आना चाहिए? அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீர் முக்கியம் அல்ல, எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல், எந்த அளவுக்கு தலைவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் சொல்லி பாருங்க. உயிரை பணம் வச்சு அவங்க கொண்டாடுறாங்க. देखो कितना रेस्पेक्ट है कि अपना जान भी चला जाए तो भी उन्हें पानी लेके आए। அதனால ஏன் ஊட்டி விட்டார் என்று சொல்லி நம்ம தியானிக்கலாம். और दाऊद ने क्यों पानी को गिराया उसके बारे में ध्यान करेंगे। முதலாவது பாக்குறோம், அது சாதாரண தண்ணீர் அல்ல. देखो वो साधारण पानी नहीं था, உயிரை பணைய வைத்து கொண்டு வரப்பட்ட தண்ணீர் அது. देखो अपना जान को भी खो के वो पानी को लेके आए ऐसा पानी था। இந்த மனிதர்கள் தங்கள் உயிரை பணையம் வைத்து இதை கொண்டு வந்தார்கள். देखो ये मनुष्य लोग में क्या कहते हैं कि अपना जान भी चला जाए ऐसा पानी को लेके आए। தாவீது சொல்றாரு, நான் இதை குடிப்பது சரியல்ல. देखो ये पानी मैं नहीं पी सकता, सही नहीं रहेगा என்று தாவீது உணர்கிறார். दाऊद ऐसा महसूस நான் करता இதை है, குடிப்பது சரியல்ல ये जो पानी पीना सही नहीं என்று है, உணர்கிறார். ऐसा महसूस करते हैं। பாருங்க, கர்த்தருக்கு மட்டுமே மகிமை செலுத்த வேண்டும் என்று அவர் நினைத்தார். देखो परमेश्वर को ही महिमा करना है ऐसा विचार किया था। அந்த தண்ணீரை பான பலியாக கர்த்தருக்காக அர்ப்பணித்து அது கீழே ஊற்றுகிறார். देखो वो दाऊद ने पानी पी के परमेश्वर को भेंट देने के लिए ऐसा बलिदान किया। அதனால அவர் தீர்மானம் பண்றார், இது எனக்குரியது அல்ல, ஆண்டவரே உமக்குரியது என்று சொல்லி அதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கீழே ஊற்றுகிறார். देखो दाऊद ऐसा विचार करते हैं कि मेरा नहीं है परमेश्वर आपका है, इसके लिए पानी को गिरा देते हैं, परमेश्वर के लिए करते हैं। இரண்டாவது ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம பார்க்கும்போது दूसरा आत्मिक विधि से जो हम देखते हैं, தியாகத்தின் மதிப்பை நாம் அறிய வேண்டும். देखो जो त्याग का जो सैक्रिफाइस का आदर हमें पता होना चाहिए। பிறர் செய்த அர்ப்பணிப்பை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. देखो उन्हें जो अर्पण जो कि साधारण से नहीं लेना है, எல்லா மகிமையும் தேவனுக்கே நாம செலுத்த வேண்டும். देखो सारा महिमा परमेश्वर को ही चढ़ाना है। மனிதர்களின் அன்போ, देखो मनुष्य का प्रेम, மனிதர்களின் தியாகமோ, देखो मनुष्य का त्याग, இறுதியில் தேவனுக்கே அதை அர்ப்பணிக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். देखो हमारा हृदय परमेश्वर के लिए ही वो अर्पण होना चाहिए। அந்த உயிரின் மதிப்பு ஒரு ஆசையை நிறைவேற்றுவதற்காக மற்றவர்கள் உயிரை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடாது. देखो जो जान लेकर कुछ भी जो करते हैं दूसरे मनुष्य के लिए हमें ऐसा नहीं कर देना है। நமக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னா हमें इच्छा हो तो அதை மற்றவருடைய உயிரை பணைய வச்சு அதை செய்யும்படி நாம வற்புறுத்த கூடாது. देखो हमारा जान भी चले जाए उसको ऐसा करने के लिए हमें ऐसा नहीं कर देना है। ஆகையால் அவங்களுக்கு ஜீவனுக்கு சமமாய் இருக்கிறது, இதை நான் எப்படி குடிப்பது என்று சொல்ல வைக்கிற ஒன்றில்லை. देखो जीवन देने के लायक ऐसा समान है, मैं कैसे पी सकता हूँ, उसके लिए
अपने नीचे गिरा देते हैं। மூன்றாவது நம்ம பார்க்கிறோம் तीसरा हम देखते हैं உண்மையான ஆராதனை என்பது என்ன? जो सच्ची आराधना क्या है? நமக்கு பிரியமானதை தேவனுக்கு கொடுப்பது. देखो हमको जो प्रिय लगता है परमेश्वर को देना। அவர் அந்த தண்ணீரை ரொம்ப விருப்பப்பட்டாரு. देखो दाऊद पानी को बहुत इच्छा की। ரொம்ப விருப்பப்பட்டதனால இந்த ரொம்ப விருப்பப்படுகிற என்னுடைய விருப்பத்தை ஆண்டவருக்கு அதை அர்ப்பணிச்சுன்னு சொல்லி என்ன செய்யறார்? அந்த தண்ணீரை ஊற்றுகிறார். दाऊद वो इच्छा करके किया इसके लिए ये मुझे नीचे में परमेश्वर को मैं अर्पण करता हूं ऐसा वो पानी को गिरा दिया। மற்றவர்கள் செய்த தியாகத்தின் ஊழியத்தை நம்ம மதிக்க வேண்டும். देखो दूसरे लोग जो त्याग करते हैं सेवकाई में उसका आदर करना है हमें। நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் தேவனுடைய கிருபையினால கிடைத்தவை என்பதை நாம் உணர வேண்டும். देखो हमें जो भी आशीर्वाद जो मिले परमेश्वर के अनुग्रह से कृपा से हमें मिला है। எல்லா கனமும் மகிமை அவருக்கே செலுத்த வேண்டும். सारा आदर महिमा परमेश्वर को ही सौंपना है। अनेक பேர் பாத்தீங்கன்னா அவங்க செஞ்ச சின்ன ஒரு தியாகத்தை ரொம்ப பெருசா பேசுவாங்க. देखो कुछ लोग छोटा जो त्याग करते हैं वो बहुत बड़ा करके बताते हैं। எங்க போனாங்க எங்க வந்தாங்கன்னு சொல்லி எல்லாம் பயங்கரமா இழுத்து பேசுவாங்க. देखो कहां जावे कैसे किया क्या क्या सब बता देते हैं। மத்தவங்க செஞ்ச காரியத்தை பெரிய காரியம் இருந்தாலும் ஒரே வார்த்தையில இவ்வளவுதானா அப்படின்னுவாங்க. देखो बड़ा कार्य दूसरे कोई अच्छा करेंगे लेकिन इतना ही है तुम ऐसा बोलेंगे। அப்படி இல்லாம மற்றவங்க செய்த தியாகத்தை கூட நாம அப்ரிஷியேட் பண்ணணும், அதை மதிக்கிறவங்களா நம்ம காணப்பட வேண்டும். वो दूसरा जैसा त्याग करता है उसको देख के शाबाशी देंगे उनको अच्छा करना है। குடும்பத்துல பார்க்கும்போது கணவன் காலையில போயிட்டு என்ன செய்வாரு? வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் வருவார். देखो परिवार में देखो तो पति नौकरी जाके भी शाम को आते हैं। மனைவி வீட்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்றாங்க. देखो पत्नी भी देखो तो घर पे सुबह से लेकर शाम तक काम करते ரெண்டு हैं। பேருடைய வேலையும் தியாகமானதுதான். देखो दोनों जन का भी त्याग वाला काम வீட்ல है। இருக்க பிள்ளைகளை மேய்க்கிறதோ மத்த வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யறது ரொம்ப சாதாரணமான ஒரு காரியம், பெரிய காரியம் தான். देखो घर के जो बहनों जो बच्चे लोग को देखना और सब घर की कार्य करना वो साधारण काम में बड़ा वो काम है वो। அநேக கணவன்மார் வேலையில இருந்து வந்து கேட்பாங்க, देखो अनेक पति लोग आके पूछेंगे இன்னைக்கெல்லாம் நீ சும்மா தானே இருக்கிற, என்ன செஞ்ச? आज तो आप शांति देना आपने क्या किया? அப்படின்னும் போது மனைவி மனசு உடைஞ்சு போயிடும். जब ऐसा जब पूछेंगे तो पत्नी का मन टूट जाता है। இன்னைக்கெல்லாம் வெளியே தானே வீட்டுல இருக்கிற, जब आप तो खाली घर में இதை செஞ்சுக்கலாமே அதை செஞ்சுக்கலாமே சொல்லுவாங்க. ऐसा किया था वैसा किया था क्या? அநேக பேர் பெண்களை பார்க்கும்போது जब अनेक स्त्रियों को देखो तो ஆண்கள் செய்யற தியாகத்தை மதிக்க மாட்டாங்க. देखो जो पति जो करते हैं काम उसको आदर नहीं करते। காலையில நல்லா டிப்டாப்பா டிஃபன் எடுத்து போறீங்க, சாயந்தரம் வரீங்க, வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோ வேலை இது வீட்டுல இருப்பாங்க. देखो सुबह आप चले जाते हो टिकटॉक पहन के आपके शाम को आता आपको पता है घर में कितना काम रहता है। அப்படி பேக் தூக்கி போய் வந்தா சம்பளம் கொடுத்துருவாங்களா? देखो बैग लेके जाके आके पगार दे देंगे क्या? வேலை செய்து பயங்கர மென்டல் டார்ச்சர் பண்ணுவாங்க ஆபீஸ்ல. देखो काम करने जाए तो भयंकर टॉर्चर करते ऑफिस में। கம்பெனில சும்மா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. देखो कंपनी में ऐसे खाली पैसे नहीं அதெல்லாம் देते। பிரிச்சு எடுத்து தான் அவங்க சம்பளத்தை கொடுப்பாங்க. देखो भयंकर निचोड़ के ही அநேக அவமானங்களை சந்திக்க வேண்டியதா देखो இருக்கும். अपमान भी सहना पड़ता है। அநேக காரியங்களை சகித்துக் கொள்ள வேண்டியதா இருக்கும். देखो अनेक बार सहन करके ही करना पड़ता है। அவங்க ஓய்வு இல்லாம வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். देखो नींद भी नहीं लेते ऐसा काम करना पड़ता மனைவி है। பிள்ளைகளின் மனதில் வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் சகித்துக் கொண்டு யார் சொல்றது எல்லாத்தையும் கேட்டு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. देखो पति पत्नी की बात सुन के सबकी बात सुन के इतना कष्ट उठा के ही बाद में पगार आता भी देते हैं। அதனால ஒருவரை ஒருவர் கனப்படுத்தவும் ஒருவருடைய ஒருவர் தியாகத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். देखो एक दूसरे का जो कामों को जानना है एक दूसरे का त्याग को जानना है आदर करना है। நான்காவது பார்க்கிற உண்மையான ஆராதனை தியாகத்துடன் தொடர்புடையதா இருக்கிறது. देखो सच्ची जो आराधना है वो त्याग के साथ ही शुरुआत होती है। தியாகத்தின் மதிப்பை உணர்ந்த தாவீது देखो त्याग का जो मूल्य तो दावीद அதை தேவனுக்கு பலியாக செலுத்தினார். देखो परमेश्वर को बलि चढ़ाया। அந்த மூன்று வீரர்கள் செய்தது ஒரு தியாகம் தான். देखो तीन वीर ने जो किया वो त्याग அந்த தியாகத்தை நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது, தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று தேவனுக்காக அந்த தண்ணீரை கீழே ஊற்றுகிறார். देखो त्याग को परमेश्वर को मुझे चढ़ाने इसके लिए पानी को गिरा देते அதை हैं। தேவனுக்கு பலியாக செலுத்தினார். देखो दाऊद तो परमेश्वर को बलि चढ़ाते हैं वो। பரிசுத்தமானவற்றை சாதாரணமாக நம்ம கருதக்கூடாது. देखो पवित्रवान जो साधारण से नहीं समझ लेना। உயிரை பணயம் வைத்து கொண்டு வரப்பட்டதை சாதாரண தண்ணீராக குடிக்க தாவீதுக்கு விருப்பம் இல்லை. देखो पूरा जान को जोखिम डाल के जो पानी को लेके आए वो मुझे पीना नहीं ऐसा महसूस किया இது उसने। பார்க்கும்போது கிறிஸ்துவின் ரத்தத்தை நினைவுபடுத்துகிறது பிரியமானவர்களே. देखो इसको हम देखें तो तुलना पर मसीह के लहू से तुलना किया जा सकता है। ஐந்தாவது நாம் பார்க்கிறோம், पांचवा हम देखते அந்த हैं தண்ணீர் பார்க்கும்போது உயிரை பணயம் வைத்து பெற்றது போல देखो वो पानी को देखो अपना जान को जोखिम के डालने के समान होगा। நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அவருடைய விலை உயர்ந்த ரத்தத்தை சிந்தி நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். देखो हमारे प्रभु यीशु मसीह जी ने अपने आप को सौंप के वो लहू को हमें दिया है। அவர்
அவர் ரத்தத்தை சிந்தி நமக்கு கொடுத்த ரட்சிப்பை கூட நம்ம அற்பமாய் சாதாரணமா நினைக்க கூடாது. देखो परमेश्वर का बहुमूल्य लहू जो हमें जो दिया है तुच्छ हमें नहीं जानना அது है। மகாபெரிய தியாகமானது. वो बहुत बड़ा त्याग है। அந்த தியாகத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். उस त्याग के लिए परमेश्वर को हमें धन्यवाद कहना அந்த है। தியாகத்துக்காக நன்றி உள்ளவங்களா நம்ம வாழ வேண்டும். उस त्याग के लिए परमेश्वर का धन्यवाद हृदय से உயிரின் விலையால் கிடைத்ததை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். देखो पूरा मन शरीर भी गिना चला परमेश्वर का अर्पण करना है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமா? प्रभु यीशु मसीह जी को देखो। அவர் நமக்காக படாத பாடுகள் எல்லாம் பயங்கரமான பாடுகளை அனுபவித்தார். अब हमारे दुख तकलीफ सब सहन लिए हैं। அவர் शरीरத்தில் இருக்கிற ரத்தம் தண்ணீர் எல்லாம் வடிந்தது. देखो उनके शरीर में से पानी और लहू बहा गया। அவர் சிந்தின அந்த ரத்தத்தினால தான் நமக்கு ரட்சிப்பு உண்டானது. देखो परमेश्वर के लहू के द्वारा हमें उद्धार मिली है। அப்படியே நம்ம ரட்சிக்கப்படல. तो कैसे हम उद्धार नहीं पाए हैं? விசுவாசத்தினால் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. देखो कृपा से विश्वास के द्वारा ही उद्धार पाए हैं। ஆண்டவர் நம்ம மேல கிருபை கொண்டு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். देखो परमेश्वर ने हमारे पर अनुग्रह कृपा के इसलिए पिता परमेश्वर के पुत्र को दे அந்த दिए। குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தாமல் இருந்தா நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்காது. देखो पिता परमेश्वर के पुत्र अगर खून ना पाए तो हमें उद्धार नहीं मिलता। ஆகையால் அந்த ரட்சிப்பு தேவனிடத்துல இருந்து இயேசுவோட ரத்தத்தின் மூலமா நமக்கு வந்தது. देखो जो उद्धार जो हमें मिला परमेश्वर के लहू के द्वारा मिला है। ஆகையால் தேவன் இந்த பகுதியை குறித்து நேரடியாக வேதாகமத்தில் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். देखो इसके बारे में परमेश्वर बाइबल वचन के द्वारा में क्या कहते हैं हम देखते हैं। ஆகையால் தாவீது எதற்காக தண்ணீரை கீழே ஊற்றினார் என்று சொல்லி இப்பொழுது நமக்கு புரிய போகிறது. देखो दाऊद क्यों पानी को गिराया अब हमें समझ आएगा। முதலாவது பகுதி நாம வாசிப்போம். पहला हम बात पढ़ेंगे। ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் देखो उपदेश की किताब में வசனம் 3-4 வாசிப்போம். देखो 3-4 हम पढ़ेंगे। Book of Genesis chapter 9 verse 3 and 4. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவோ உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல பசு பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம். மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். இதில் சதீஷ் வாசி. सब चलने वाले जंतु तुम्हारे आहार होंगे, जैसे कि तुम हरे हरे छोटे छोटे पेड़ दिखते हैं वैसे ही अब सब कुछ देता हूँ, पर मांस को काट के समय अर्थात लहू के समय तुम ना खाना। சரி, இங்க ஆண்டவர் வந்து தெளிவா சொல்றாரு. परमेश्वर साफ साफ कहते हैं நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமா நீங்க புசிக்கலாம். देखो चलने वाली जितनी भी है वो सब आप खा सकते हो। பசு பூண்டுகளை வந்து வெஜிடபிள் நீங்க சாப்பிடுறது போல வந்து என்ன செய்யலாம், மாம்சத்தையே சாப்பிடலாம் ஆண்டவர் சொல்றாரு. देखो वेजिटेबल जैसे खाते हैं ऐसे हम ऐसे शरीर की जितनी भी कार्य खा सकते हैं। நாங்க எல்லாம் மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. देखो मटन चिकन खा सकते हैं सब कहते हैं। ஆனா ஒண்ணு கவனம் வச்சுக்கணும், एक ध्यान रखना है அந்த மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். देखो वो जो मांस जो हम खाते हैं वो लहू के साथ हमें नहीं खाना है। அவன் பார்க்கும்போது அந்த அந்த மிருகத்தை வெட்டி அதை புசிக்கும் பொழுது மாம்சத்தை புசிக்கும் போது அதனுடைய ரத்தத்தை புசிக்க வேண்டாம். देखो जानवर को जब काटते हैं तो उसके अंदर जो लहू है उसको नहीं खाना है। அந்த ரத்தத்தை என்ன செய்யணும், நிலத்தில சிந்தி விட வேண்டும். देखो लहू को क्या करना है, जमीन में गिरा देना है। அந்த ரத்தத்தோட அந்த மாம்சத்தை புசிக்க கூடாது. लहू के साथ तो उसको नहीं खाना है। ஏன் சொன்னா அவன் மனுஷனுடைய உயிர் எப்படி ரத்தத்தில் இருக்கிறதோ அதே போல மிருகத்தின் உயிரும் ரத்தத்தில் இருக்கிறது. देखो जिस तरीके से मनुष्य का शरीर में लहू रहता है ऐसा ही जानवर के शरीर में भी लहू रहता है। ஆகையால் அந்த ரத்தத்தை நீங்க புசித்தீங்கன்னா நான் உங்களை நியாயம் தீர்ப்பேன். देखो लहू का खाओगे तो मैं नाव चुकाऊंगा। ஆகையால் நான் உங்களை தண்டிப்பேன் என்று சொல்றேன். मैं तुमको दंड दूंगा ऐसा कहते हैं। அப்ப அந்த மாம்சத்தை புசிக்க கூட ஆண்டவர் அனுமதிக்கிறார். देखो शरीर खाने के लिए भी अनुमति देते हैं। அவருடைய ரத்தத்தை வந்து புசிப்பதற்கு அனுமதிப்பது கிடையாது. देखो उसके लहू को खाने के लिए अनुमति नहीं करते हैं। ஏன் சொன்னா வந்துட்டு அந்த ரத்தத்துல அதனுடைய உயிர் இருக்கிறது. देखो उस खून में क्या रहेगा, उसका जीवन रहता அந்த है। உயிரை குடிக்கும்படி உயிரை புசிக்கும்படி யாருக்குமே அனுமதி ஆண்டவர் கொடுப்பது கிடையாது. देखो जीवन को पीने के लिए जीवन को खाने के लिए परमेश्वर अनुमति नहीं है। ஆகையால் அந்த சத்தியங்கள் எல்லாம் அறிந்த தாவீது देखो सत्य को जानने वाला दाऊद அந்த 3 பேர் பார்க்கும்போது தங்களுடைய உயிரை பணயமாய் வைத்து கொண்டு வந்த அந்த தண்ணீர் ரத்தத்துக்கு சமமாய் இருக்கிறது, அவர்களுடைய உயிருக்கு சமமாய் இருக்கிறது என்று அறிந்து அதை குடிக்க
குடிக்காம அதை கீழே சிந்தி விட்டார். देखो दाऊद के जो वीर जो 3 जन थे जान की चौकी में डाल के वो पानी को लेके आए, उससे तुलना करते हैं कि दाऊद से ऐसा किया हुआ है, इसके लिए पानी को नहीं पिया। இரண்டாவது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். दूसरा वचन पढ़ेंगे இந்த இடத்துல ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 5, 6 வாசிங்க. उपदी गीता में 9 अध्याय में 5 और 6 ரத்தத்திற்காக பாருங்க, உங்களுக்கு உயிராக இருக்கிற உங்கள் ரத்தத்துக்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனிதன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனால சிந்தப்பட கடவுது. இந்த இடத்துல நான் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய உயிருக்காக நான் என்ன செய்வேன், உயிரில் இருக்கிற உங்க ரத்தத்துக்காக நான் பழி வாங்குவேன். इस जगह पे परमेश्वर कहते हैं कि जो लहू के लिए मैं उसको बदला लूंगा. ரத்தம் சிந்துபடி யாராகிலும் அடித்தா அதுக்காக நான் பழி வாங்குவேன் சொல்லி சொல்றாரு. देखो उनके लिए किसी को भी मारेगा तो मैं उसके लिए बदला लूंगा. மிருகங்கள் கூட அந்த ரத்தத்தை புசிக்க ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்ல. देखो जो जानवर को भी अनुमति नहीं है. ஆகையால ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷரிடத்திலும் நான் பழி வாங்க ஆண்டவர் சொல்றாரு. देखो जीव जंतु और मनुष्य से भी बदला लूंगा ऐसा कहते हैं. ஏன்னா மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த ரத்தமோ, देखो मनुष्य के अंदर चला वो மிருகங்களுக்குள்ள பறவைகளுக்குள்ள இருக்கிற ரத்தமோ, देखो जानवर और पशु पक्षी के अंदर அவைகளுடைய உயிரா இருக்கிறது. वो जीवन है उसके अंदर. அதை புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் திட்டவட்டமா சொல்லுகிறார். उसको खाना नहीं ऐसा परमेश्वर कहते हैं. ஆகையால தாவீது அதை அறிந்த சத்தியத்தை அறிந்த தாவீது देखो दाऊद इस सत्य को जानता இந்த था. 3 யுத்த வீரர்கள் பராக்கிரமசாலிகளுடைய அவருடைய ரத்தமாக அந்த தண்ணீர் நினைத்து அந்த தண்ணீரை நாம் குடிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு பயந்து அதை கீழே விட்டு விட்டார். अब जो दाऊद को जो 3 वीर जो थे वो जान की चौकी डालकर जो पानी को लाया, ऐसा तुलना करते हैं कि लहू के समान इसके लिए पानी को गिरा दिया. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். और एक वचन हम पढ़ेंगे. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். देखो लेवी की किताब में हम पढ़ेंगे 11 अध्याय में 14 वचन. வாசிங்க வேகமா. வேற ஏதோ வாசிங்க. 11 14 வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு தெளிவா ஜனங்களுக்கு சொல்லுகிறார். इस वचन से परमेश्वर लोगों को कहते हैं எதை புசிக்கணும் எதை புசிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். क्या खाने क्या नहीं खाने परमेश्वर कहते हैं. அந்த இடத்துல நம்ம நம்ம வாசிக்கும் பொழுது उस जगह पे पढ़ते हैं हम जब ஆண்டவர் சொல்ற சகல மாம்சத்துக்கு ரத்தம் உயிரா இருக்கிறது. देखो सारे पशु पक्षी को लहू है. ரத்தம் ஜீவனுக்கு சமானமா இருக்கிறது. देखो जो लहू जो जीवन के समान है वो. ஆகையால் மாம்சத்தின் உயிரும் ரத்தம் தானே. देखो जो शरीर को लहू एक जीवन ही है. அதை புசிக்கிற எவனும் மறுப்புண்டு போவான் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. देखो जो खाएगा वो जन्म में क्या जाएगा ऐसा कहा गया है. அதனால மாம்சத்தின் உயிர் ரத்தமா இருக்கிறது. देखो शरीर का जो लहू है वो जीवन. அதை புசிக்கிற மனிதன் பார்க்கும்போது அவன் அறுப்புண்டு போவான், ஜனத்தில் இல்லாதபடி அவன் மரித்து போய் விடுவான் என்று சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். उस तरीके से जो खाएंगे तो लोगों के बीच में नहीं रहेगा, वो मारा दिया जाएगा. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம கூட எப்பவுமே ரத்தம் புசிக்க கூடாது. देखो परमेश्वर के बच्चे हम हमेशा लहू नहीं खाना है. மிருகத்துடைய ரத்தமாகிலும் பறவையின் ரத்தமாகிலும் அதை புசிக்க கூடாது. देखो जानवर का या पशु का लहू में नहीं पीना है. சாத்தான் அதை புசிக்கும்படிக்கு தான் ஏவுதல் கொடுப்பான். वो सातान
उसको खाने के लिए ही हमें उसका ஏன் சொன்னா நம்ம மேல நியாய தீர்ப்பு வர வேண்டும் என்பதற்காக देखो क्यों हमारे पे न्याय का दिन आवे इसके लिए। ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகள் வந்து ரத்தத்தை புசிக்க கூடாது ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லுகிறார் देखो परमेश्वर के बच्चे कभी भी लहू पशु पक्षी का नहीं पीना ऐसा कहा गया है। நம்ம மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது तीसरा हम जब देखते हैं இன்னொரு வசனத்தை வாசிப்போம் एक और वचन हम पढ़ेंगे। உபாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 23 24 देखो व्यवस्था विवरण की गीता में 12वां अध्याय में 23 से 25 तक पढ़ेंगे। ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ரத்தமே உயிர், ரத்தமே உயிராயிருக்கிறது. மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம். மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம். அதை நீ சாப்பிடாமல் தண்ணீரை போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும். परंतु उनके लहू किसी बाती के ना खाना, क्योंकि लहू जो वह प्राण की है और तुम मांस के साथ प्राण कभी भी ना खाना, उसके ना खाना और उसे जल के समान भूमि पर उड़ने देना। தொடர்ந்து வாசிங்க. நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும். நல்லா கவனிங்க. நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி நீ அதை சாப்பிடலாகாது. ஆண்டவர் சொல்றாரு, நீயும் உன் பின்வரும் உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யக்கூடாது? ரத்தத்தை புசிக்க கூடாது. परमेश्वर कहते हैं कि आप और आपके वंशज जो पीछे तो आ रही है उसी तो आप अच्छा रहे तो आपको लहू नहीं पीना है। ரத்தத்தை புசித்து ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்வார். लेकिन लहू जब पिएंगे तो परमेश्वर न्याय चुकाएंगे। அப்படிப்பட்டவங்க பூமியில் இல்லாதபடி அறுப்புண்டு போவார்கள். जब ऐसे लोग धरती पे नहीं रहेंगे, मार दिए जाएंगे। சில இடங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா எல்லாமே கிடைக்கும் அந்த ஹோட்டல்ல. देखो कुछ जगह पे जाए तो होटल में सब कुछ मिलता है। மூளையில இருந்து எலும்புல இருந்து ரத்தத்துல இருந்து எல்லாமே கிடைக்கும். देखो सब कुछ मिलता है उस जगह पे। எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னார் ஆண்டவர், அதுதான் நம்ம டேஸ்டா இருக்கும். देखो जो नहीं खाने के लिए बोलते हैं परमेश्वर वही टेस्ट लगेगा। சாத்தான மாதிரி ஒரு டெம்ப்டேஷன் கொடுப்பான். शैतान ऐसा टेम्पटेशन देता है। அதனால நம்ம மைண்ட்ல சுத்தமா நமக்கு இருக்கணும். இப்படி ரத்தத்தை ஒருபோதும் நம்ம புசிக்க கூடாது. देखो हमारा माइंड एक अच्छा रहने इसके लिए लहू में नहीं पीना। ஆண்டவர் சொல்றார், நீயும் உனக்கு பின்வரும் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு நீ அதை சாப்பிடலாகாது. देखो आप और आपके जो बच्चे जो पीछे जो आ रहे हैं वो ऐसा मत खाइएगा। சாப்பிட்டா என்ன ஆகும்? அவங்க சபிக்கப்பட்டு போயிடுவாங்க. खाएंगे तो क्या होगा? शापित किए जाएंगे। பிள்ளைங்க பயங்கர சாபத்துக்குள்ள மாறி விடுவாங்க. देखो बच्चे लोग शापित से बदल जाएंगे। அதனால நம்ம எதை புசிக்க வேண்டும் எதை புசிக்க கூடாது என்பதில கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். देखो जो खाना है जो नहीं खाना है वो सतर्क समय खाना है। அதனால இந்த ரத்தத்தை குறித்தது மட்டுமல்ல, தேவன் வந்து இவைகளிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் விரும்புகிறார். देखिए लहू की जो कार्य है, लेकिन परमेश्वर इस कार्य में हमें क्या सिखाते हैं? ये வந்து ஒரு மிருகத்துடைய ரத்தத்தையும் ஒரு பறவையினுடைய ரத்தத்தையுமே வந்து ருசிக்க கூடாது புசிக்க கூடாதுன்னு சொல்லுகிற ஆண்டவர், देखो जानवर की और पशु की लहू ना पिए ऐसा परमेश्वर जो कहते हैं। அந்த உயிர் கர்த்தருக்கே உரியது என்று சொல்லி பலிபீடத்தின் மீது அதை ஊற்றிவிட சொல்லுகிறார். देखो जो खून का जो जीवन है बलिपीठ में डालने के लिए ऐसा कहते हैं परमेश्वर। ஆகையால அல்லது நிலத்திலே ஊற்றிவிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். या तो जमीन में डाल देने के लिए ऐसा कहते हैं परमेश्वर। ஆகையால மனிதன் இரக்கம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். देखो मनुष्य दयावान होना चाहिए। கொடூரமானவனாய் இருக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். देखो मनुष्य कठोर नहीं होनी चाहिए ऐसा कहते हैं। தாவீது ஒரு யுத்த வீரனாய் இருந்தான். दाऊद युद्ध का वीर था। அவன் யுத்தம் செய்து அநேகரை வெட்டுகிறவனாகவும் இருந்தான். देखो युद्ध करके अनेक लोगों को मारने वाला भी ஆனா था। யாருடைய ரத்தத்தையும் அவன் குடிக்க விரும்பவில்லை. तो किसी का भी लहू पीना नहीं அந்த चाहता। இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். देखो उसे कभी परमेश्वर के डर में था। அவன் வேதத்தை வந்து அவன் நினைக்கிறவனாய் இருந்தான். देखो परमेश्वर के बाइबल वचन को याद करने वाला அவன் था। பாவத்துக்குள்ளாகாத அப்படிங்க முடியாது. கொண்டு வந்த பிரயாசப்பட்டு கொண்டு வந்த தண்ணீரை கீழே ஊற்றி விடுகிறான். देखो मेहनत करके जो वीर जो पानी लेके आया उसको नहीं पिया, लेकिन उसको गिरा दिया। தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर के बच्चे हम परमेश्वर के अंदर डर होना चाहिए। ஆகையால மற்றவர்களுடைய உயிரை தியாகம் வைத்து கொண்டு வருகிற அப்படிப்பட்ட பொருட்களை நாம வந்துட்டு நாம என்ன செய்யக்கூடாது? அது புசிக்க கூடாது. देखो दूसरे लोग त्याग करके जो लेके आते जो चीज या वस्तु कुछ भी उसको हमें त्याग करके नहीं लेना है। மனிதனை மனிதனா மதிக்க வேண்டும். देखो मनुष्य का मनुष्य अंदर நமக்காக தியாகம் செய்தவரை ஒருபோதும் நம்ம மறந்து விடக் கூடாது. देखो हमारे लिए जो त्याग किया उसको कभी भी हमें नहीं भूलना है। இரக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். हमेशा हमें दयावान से रहना है। அன்பு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். हमेशा हमें प्रेम से रहना है। மற்றவர்களை புண்படுத்தும்படியான எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. देखो दूसरों को कैसे परेशानी होवे ऐसा हमें कभी அப்படி नहीं करना செய்யும்போது है। ஆண்டவர் சொல்றாரு, தன் சகோதரனை பார்த்து மதிகேடனே
என்று சொன்னாங்க அவங்க எரி நரகத்துக்கு பாத்திரவானா இருக்கிறாங்க. जब आपके खुद के भाई को भी एक ऐसा पागल है कुछ भी गंदा बोल देवे तो वो नरक के पात्र कहा जाएगा. நாம மற்றவருடைய ரத்தத்தை நாம வந்து புசிக்காம இருக்கலாம். जब हम दूसरे के लहू ना पीते हो, பாரமிகள் மிருகத்தோட ரத்தத்தை புசிக்காமல் இருக்கலாம். जानवर पशु के हम लहू ना पीते ஆனா हो, ஒருத்தரை வேதனைப்படுத்துவோமானால் அவருடைய ரத்தத்தை குடிப்பதுக்கு சமமாய் மாறிவிடுகிறது. हम दूसरे को परेशान करें तो खून पीने के लायक समान होता है. நீதிமான்களை துன்பப்படுத்தும் போது அவருடைய ரத்தத்தை குடிப்பதுக்கு சமமாய் மாறிவிடுகிறது. देखो धर्मी को जब हम हैरान करते हैं तो वो लहू पीने के समान होता है. இப்படிப்பட்ட செயலை நம்ம ஒருபோதும் செய்யாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். तो इस तरह की क्रिया हमें कभी भी नहीं करना, सतर्क रहना है. ஆனால் நம்மிடத்துல வேலை செய்யும் ஆட்கள் இருந்தா जब हमारे साथ जो नौकर हो या काम करने वाले लोग அவங்களுக்கு हो, சரியான நேரத்தில் நம்முடைய சம்பளத்தை கொடுக்க तो வேண்டும். बस सही समय पे हमें उनको पगार दे देना है. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பணத்தை அவங்க கொடுத்தோம். ஒரு இரவு கூட மற்றவங்களுடைய பணம் நம்ம கூட தங்க கூடாது. देखो सूर्य जब अस्त होता है उसके पहले ही हमें दे देना, उसका पैसा हमारे पास होना भी नहीं चाहिए. யாரிடத்துல வந்து அவசரத்துக்கு கடன் வாங்கியிருந்தா அதை ஏமாற்றி விடாமல் சரியான நேரத்தில் அதை செலுத்தி விட வேண்டும். तो किससे हमने कर्ज लिया तो उसको सही समय पे हमें उसको बेवकूफ ना बनाए, लेकिन हम सही समय पे उसको दे देवे. அநேக பேர் அவசரத்துக்கு கடன் வாங்குவாங்க. कुछ लोग जल्दबाज में लेते அந்த हैं. கடனை வாங்குறதுக்கு எந்த ப்ரூஃபும் இருக்காது. देखो कर्ज लेते हुए कोई प्रूफ नहीं होता है. கடன் கொடுத்துக்கு வந்து கேட்டாங்கன்னா देखो कर्ज लेने के टाइम என்ன ப்ரூஃப் இருக்குன்னுவாங்க. क्या प्रूफ था, அவங்க எந்த ப்ரூஃபை காட்டுவாங்க? वो क्या प्रूफ बताएंगे. மனிதாபிவிருத்தில உதவி செஞ்சிடறாங்க. देखो मन से मनुष्य के साथ ஆகையால தேவனுடைய பிள்ளைகளாக நாம வந்துட்டு அவசரத்துக்கு வாங்க தவறு இல்ல. நாம சரியான நேரத்தில் அதை நம்ம செலுத்தி விட வேண்டும். देखो हमारी आवश्यकता के टाइम पे हमें लेना गलत है, लेकिन सही समय पे उनको हमें दे देना है. அதே போல மற்றவரை ஏமாற்றி எப்படியாக முன்னேறி விடலாம் என்ற எண்ணம் ஒருபோது நமக்குள்ள இருக்கக்கூடாது. देखो दूसरा हमें किसी को भी बेवकूफ बना के हमें आगे बढ़ना, ऐसा हमारे अंदर विचार आना ही नहीं चाहिए. இப்படி செய்யும்போது மற்றவருடைய ரத்தத்தை குடிப்பதுக்கு இவைகள் எல்லாம் சமானமாய் இருக்கிறது. देखो इसका अर्थ क्या है कि दूसरे का लहू पीने के समान है. சில பேர் ஏதாவது பொருட்களை பாதுகாப்பா வைத்துக் கொள்வது நம்மிடத்துல கொடுத்து அதை ஏமாற்றி விட வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. देखो कुछ लोग अपना सामान एकदम रखते हैं, लेकिन हम उसको बेवकूफ बनाते हैं, वैसा नहीं कर देना. அவங்க எப்படி நம்மை நம்புகிறாங்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா நம்ம நடந்து கொள்ளணும். देखो हम पे कितना भरोसा करते हो, भरोसा को हमको रक्षा करके ऐसा करना है. சொல்லப்போனா மற்றவருடைய பொருளோ மற்றவருடைய பணமோ ஒருபோதும் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. देखो कहते हैं तो हम देखो दूसरे का पैसा है, दूसरे का चीज हमारे पास क्यों नहीं அப்படி चाहिए. ஒருவேளை உங்களிடத்துல இருக்குமானா அதை கொண்டு போய் அவரிடத்துல கொடுத்து விட வேண்டும். देखो इस तरीके से आपके पास हो तो आप दे दीजिए. அவரை ஏமாற்றி அப்படி வைத்துக் கொள்ளும் போது தெரிந்தோ தெரியாம வைத்துக் கொள்ளும் போது அவருடைய ரத்தத்தை நம்ம புசிப்பதற்கு சமமாய் மாறிவிடுகிறது. देखो उनको पता ना चलता हो, हमने लेके उनको बेवकूफ बनाते हो, उनका खून पीने के लायक होता है. ஏழைகளை ஒடுக்குவது அவருடைய ரத்தத்தை புசிப்பதற்கு சமமாய் மாறுகிறது. देखो गरीबों का हम निकाल करते हैं, आदर करते हैं, तो उनका खून पीने लायक होए. பாருங்க, ஏமாற்றுவது, அநியாயம் செய்வது, மோசடி செய்வது, மற்றவர்கள் உழைப்பதாக வாழ்வது இவையெல்லாம் பார்க்கும்போது மிகுந்த ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செயல் அது. देखो दूसरे को बेवकूफ करना, परेशानी करना, सब देखो तो पूरा दूसरा का खून पीने लायक है. மற்றவர்களை ஏமாற்றுவது, दूसरे को बेवकूफ बनाते हैं, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வது, दूसरे को अन्याय करते हैं. மற்றவர்களுக்கு மோசடி செய்வது, देखो उसको हम गलत कर देते हैं. மற்றவருடைய உழைப்பில வாழ்வது, देखो दूसरे की आवक में जीना है. மற்றவர்களை வருத்தப்படுத்துவது, दूसरे को परेशानी जो करते மற்றவர்களை हैं, அடிமைப்படுத்துவது, दूसरे को गुलामी करते हैं. இதெல்லாம் அவருடைய ரத்தத்தை குடிப்பதற்கு சமமாய் ये இருக்கும். सब उनकी खून पीने के समान